குமரமலை முருகன் கோயிலுங்க. அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது. தண்ணி ரொம்பவே க்ரீன் கலராக இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க, 37 ஏதோ தான் இருக்கும். கஷ்டமாக தெரியாது நடக்கிறதுக்கு, ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. தம்பி நாங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது தூங்கிட்டு இருந்தான். மேலே சாமிக்கிட்ட போனதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சான். வெயில் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் மேலே கோயிலுக்கு மேலே ஏறினதுக்கப்புறம் அந்தளவுக்கு வெயில் தெரியலைங்க, கூலிங்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலேயே அர்ச்சனை திங்ஸும் சேல் பண்ணுறாங்க. அங்கேயே வாங்கிட்டு அர்ச்சனை சீட்டும் அங்கேயே வாங்கிட்டு கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றி வந்தோம். நான் இது செகண்ட் டைமு. என்னோடய ஹஸ்பண்ட் இதாங்க ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு வந்திருக்காங்க. சாமியை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டோம். கூட்டமே இல்லை, அதனால் ரொம்பவே பொறுமையாக பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பூ கொடுத்தாங்க ஐயர். அதை என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதையும் தலையில் வச்சுக்கிட்டு இனியன் விளையாடிட்டு இருந்தான். அங்கே ஒரு விதை நெல்லெல்லாம் இருந்துச்சு, அதை கையில் அள்ளி விளையாடிட்டு இருந்தார். விளையாட்டு தான் முக்கியம்ன்ட்டு உட்காந்துருக்கிறாரு இனியன். அதுக்கப்புறம் அவரையும் பார்த்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஐயர்கிட்ட கேட்டோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் தள்ளி நின்றுடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அங்கேயே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரீயாகவே. ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா நின்று பொறுமையாக பார்த்துட்ருக்க முடியாது. கூட்டம் கம்மியாக இருக்கிறனால பொறுமையாக பார்த்துட்டு சுற்றி பார்த்திங்கன்னா குளம் தான் இருந்துச்சு, தண்ணி கம்மியாக இருந்துச்சு. அதனால் என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் டைம்னால அவங்கள்ட்ட காமிச்சிட்டு இருந்தேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அடிக்கடி கோவிலுக்கு போயிடணுங்க, ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். நமக்கு என்ன கவலை இருந்தாலும் அதை மறந்துடுவோம். அதனால நம்ம ரொம்ப தூரத்தில் போகாட்டியும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்காவது நம்ம போயிடணும். இங்கே எங்களுக்கு சுற்றி இங்கே எதுவும் தெரியாது. ஏன்னா எப்போயுமே நாங்கள் அடிக்கடி போகிற கோயில் கிடையாது. நாங்கள் செகண்ட் டைம் தான் இது. இனியனுக்காக தான் இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இல்லைன்னா இங்கே வந்திருப்போமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஃபேமிலியாக இங்கே போனாங்கன்னா அடிக்கடி போகிற மாதிரி இருக்க கோயிலுக்கு தான் நம்ம போவோம். நம்மளாக புதுசாக எங்கேயும் போகிற மாதிரி போக மாட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே குருவியெல்லாம் வந்துச்சு, அதுக்கு இறையெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை இனியன் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மரத்தில் தொட்டிலாம் கட்டியிருந்தாங்க. நிறைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றதுல தொட்டிலாம் கட்டியிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் சுற்றி வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் தம்பியை தூக்கிட்டு கோவில் மணி அடிக்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவனும் அடிச்சிட்டு இருந்தான். அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சிரிப்புங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கும்லங்க, அந்த கொடிமரம், அங்கே பார்த்திங்கன்னா வெத்தலை தீபம் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் போகும்போதே போட்டிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை மதியமாக அது போட்டிருந்தாங்க. 2 பேர் போட்டிருந்தாங்கங்க. தண்ணியை பார்த்திங்கன்னா ரொம்பவே பச்சை கலரில் இருக்குது, ரொம்ப திக்காக இந்த பாசனை பிடிச்சி போயிருக்கு. குளத்தில் அந்தளவுக்கு தண்ணி இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு முருகன் சிலை தான் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்தாச்சுங்க. இனியன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தான். அவங்க அப்பா பைக்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓடி வந்துட்டார். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோவில் அடிவாரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குங்க. அந்த குளத்தில் சுற்றி கம்பி வேலி போட்டிருக்காங்க. அது நல்ல தண்ணியாக, குடிக்கிற தண்ணியாக, அதனால் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.